ஹாய், நான் தான் உங்க பிரிட்டோ. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி வந்து குட் வில் ஹண்டிங். இந்த படம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஷன் மூவியும் கிடையாது, ஒரு த்ரில்லர் மூவியும் கிடையாது, ஏன் அதிகமான அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கூட கிடையாது. இது வந்துட்டு ஒரு சொசைட்டில நடக்கிற ஒரு தனியா வந்துட்டு ஒரு டிப்ரெஸ்டா இருக்கிற ஒரு பையனோட ஒரு டிராமாட்டிக் லைஃப்ல இருந்து அவன் அந்த லைஃப்ல இருந்து எப்படி வந்துட்டு அவன் ரிகவர் ஆகி மறுபடியும் ஒரு நல்ல மனுஷனா வராங்கிற மூவி தான் த குட் வில் ஹண்டிங். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த பார்க்க போற படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவி. லைஃப்னா நம்மளுக்கு என்னென்ன அதிகமான அளவுக்கு டெப்தா சொல்ற மூவி. ஸோ இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ கைஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட கதைங்கிறது என்னன்னா, ஒன்லைன் ஸ்டோரி சொல்லும் போது வில் ஹண்டிங்னு ஒருத்தவங்க வந்து மோஸ்ட் ஜீனியஸ் பர்சன். அவன் வந்துட்டு எப்படி இந்த ஜீனியஸா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபெயில் ஆக கூட ஃபியர் தான் அதிகமா இருக்கும். ஆனா இவனுக்கு இருக்கிறது வந்துட்டு நான் சக்சஸ் ஆயிடக்கூடாத ஃபியர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஃபியர்னால இவனுக்கு வரப்போற அவனுக்கு நடக்க போற பீப்புள்ஸ் அவனுக்கு யார் மேலேயும் ஒரு அதிகமான அளவுக்கு நம்பிக்கையே வரல. இவன் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிடணும் பயத்திலேயே அதிகமா வாழ்ற ஒரு பர்சன். ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு மற்றவங்க சால்வ் பண்ண முடியாத கேசஸ்ல அதிகமா இவன் வந்து சால்வ் பண்ணி நிறைய விஷயத்தை இவன் கத்துருக்கான். ஸோ ஒரு வில் ஹண்டிங் வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஜீனியஸ் கேரக்டர். பட் ஆனா வந்துட்டு ஒரு ரியாலிட்டியில ஒரு அவனுக்கு பிடிச்சவங்கள அவன் வந்து நெருங்க விடாத ஒரு பர்சன் தான் த வில் ஹண்டிங்னு ஒரு கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா இவன் வந்துட்டு ஒரு எம்ஐடி ஸ்டூடெண்டோ, இவன் ஜஸ்ட் நார்மலா இவன் வந்துட்டு பயங்கரமான ஒரு காலேஜ்ல வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இவன் ஒரு மேத்தமெட்டிக் ப்ரொஃபஸர் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த காலேஜ்ல ஒரு கிளீனரா வந்துட்டு வேலை பார்க்குறவன். அந்த காலேஜ்ல நடக்கிற வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு கேசஸ் டெய்லியும் வந்துட்டு ஒரு சம்ஸ் வந்துட்டு போடுவாங்க போர்டில் போட்டு, இதை வந்து நாளைக்கு கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இவனும் அதே மாதிரி என்ன பண்ணுவானா, அது ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு வராங்களோ இல்லையோ, இவன் வந்து அந்த சம்மர்ஸ் அதிகமாக கிளியர் பண்ணுவான். கிளியர் பண்ணி அதுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லுவான், அதோட கிளியரன்ஸை வந்துட்டு தெளிவா சொல்லுவான். யார் நம்ம போடுற சம்ஸ் எல்லாம் இவங்க வந்து கிளியர் பண்றாங்கன்னு வந்துட்டு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த பிரின்சிபல் வந்து நம்மளோட வில் ஹண்டிங்கை பார்த்து இவனோட டேலண்ட்டை பார்த்து ரொம்ப அதிகமான அளவுக்கு பிரமிச்சு போயிட்டாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டார்ட் ஆகிற கதை தான் வில் ஹண்டிங்கோட ப்ராப்பர் கதை. ஸோ நம்ம அடுத்தது வந்து சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணும்போது நம்ம சொசைட்டில ஒரு பெரிய வந்துட்டு என்னன்னா, டேலண்ட் இருந்தா சக்சஸ் ஆயிடுவாங்கன்னு ஒரு இது இருக்கும். பட் ஆனா டேலண்ட் இருக்கிறது வந்துட்டு ஒரு சக்சஸ் ஆன ஒரு லீடு இருக்குமான்னு கேட்டா அது போதாது. மென்டலி அவன் வந்துட்டு அதிகமான ஒரு இல்யூஷனுக்குள்ள போகாம இருக்கணும். அவன் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கணும், அடுத்தவங்களை புரிஞ்சு நடக்கணும், அதிகமான அளவுக்கு வந்துட்டு மென்டல் இல்யூஷனுக்குள்ள போகாம இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க தான் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்கிறவன் தான் மேக்சிமம் டேலண்ட் இருந்தாலும் அவன் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். ஸோ சைக்காலஜிக்கல் அனலைசிங் படி இந்த சக்சஸ் இந்த மூவி வந்து என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பயந்தவங்க சக்சஸ் ஆயிடுவோன்னு பயத்துல, அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துருவோன்னு ஒரு பயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காம இருக்கிறது தான் வந்துட்டு இந்த மூவி வந்துட்டு அதிகமான அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த குட்வில் ஹண்டிங்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அந்த கேரக்டர் நேம் வந்துட்டு சீன். நம்ம ஹீரோ, நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட். ஆக்சுவலி சொல்ல போனா வில் ஹண்டிங் வந்துட்டு ஒரு பயத்திலே வாழ்ற ஒரு பையன். ஸோ நம்ம தெரபிஸ்ட் தான் வந்துட்டு இவனை எப்படி சரி பண்ணலான்னு ஒரு நோக்கத்துல வராங்க. பட் நம்ம தெரபிஸ்ட பத்தி பேசணும்னா இவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான கேரக்டர். ஸோ இவங்களை வந்துட்டு இவன் வந்துட்டு அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அதிக அட்வைஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதே டைம்ல இவனுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், வில் ஹண்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 days 3 days வந்துட்டு வில் ஹண்டிங்கை பார்த்து அவன் டைமுக்கு அவனை போக விட்டு அமைதியாவே இருக்க விட்டுருக்காங்க. ஸோ அவன் முதல்ல எப்போ பேசுவான்னு காத்து இருக்கிறதுக்காக வில் ஹண்டிங்கும் அதே மாதிரி ஒரு நாள் பேசுனா, அப்போ வந்துட்டு சிம்பிளி தன்னோட பெயினை வந்துட்டு அவன் வில் ஹண்டிங்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். வில் ஹண்டிங்குள்ள பிளேன் எப்படின்னா, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், அபியூஸ், சம்திங் இவனுக்கு வந்து நடந்த விஷயம்லாம் அதிகமான அளவுக்கு வந்துட்டு இம்பாக்ட் கொடுத்த விஷயம் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த பயத்தினாலதான் அவன் லவ்னு ஒரு கான்செப்ட் குள்ளேயே போகல. அந்த விஷயத்தினாலதான் அவன் வந்துட்டு அதிகமான அளவுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வரல. ஸோ அந்த பயத்தினாலயா அந்த நம்பிக்கை இல்லையா, அதனாலதான் அவன் வந்துட்டு அதிகமான பீப்புள்ஸ் அவன் வெறுத்தான். ஸோ நம்ம அதே மாதிரி சீனை வந்துட்டு அதிகமான அளவுக்கு அவன் வந்து வெறுக்கதான் செஞ்சான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு சீனை பிடிக்கல. பட் நம்ம சீன் ஒரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல வச்சு
தன்னோட பெயினை வந்துட்டு சொல்லுவான். நான் வந்துட்டு ஏன்னா அவன் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் அதிகமான அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான். பட் அவன் ஒய்ஃப் வந்து அவன் கூட இல்லை. அது இல்லாதனால அவனோட பெயின் என்னங்கிறத அதிகமான அளவுக்கு வில் எண்டிங்க்கு வந்துட்டு ஒரு ஒரு காமாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே லவ் பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீ வந்துட்டு முதல்ல எல்லாரையும் லவ் பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், உன் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக நீ மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணணுங்கிற முறையில் ஒரு டெப்த்தான கண்டென்ட்டோட அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நம்ம வில் எண்டிங். ஸோ அந்த டைம்லேருந்து வில் எண்டிங்க்கு என்ன தோணுச்சுன்னா, சீனை வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு, கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேருந்து கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா சீனும் ஹில் ஹண்டிங்கும் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு ஒரு தெரப்பி சிஸ்டமில் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கான முறையில் பேசி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான முறையில் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம அப்புறம் பார்க்க போகுது ஃப்ரெண்ட்ஷிப் அட்வைஸ். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது வில்லுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அம்பட்சிக்கு. ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டை பற்றி ஒன்று சொல்கிறான். டேய், நீ ஒரு நாள் அவனை பிக்கப் பண்ண வரும்போது நீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ நீ வந்துட்டு பறந்து உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து நீ வெளியே நிற்க அவனால என்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாது, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, நான் எங்கே போகிறேங்கிற விஷயத்த எதுவுமே நீ என்கிட்ட கனெக்ட் பண்ணக்கூடாது, நீ எந்த ஒரு விஷயத்துமே என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் வீடு காலியாக இருக்கணும், அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகணும். ஒரு அதிகமான அளவுக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டு அவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் ஒரு விஷயத்த வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்டை வில் ஷேர் பண்ணும்போது வில்லுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு அவன் ஃப்ரெண்ட் மேலே நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அவன் ஃப்ரெண்டு நினச்ச மாதிரி ஒரு நாள் வாரான். பட் ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு வில் வந்துட்டு வீட்டில் இல்லாத பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். என் ஃப்ரெண்டு இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு வெளியே போயிருக்கான். ஸோ அப்போவுமே தெரிஞ்சிருச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பார்த்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சீனில் வந்துட்டு ஒரு ஹீலிங் பார்த்து வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், இது எதுவுமே உன் ஃபால்ட் இல்லைன்னு. ஏன்னா அவன் ஒரு பாஸ்டில் மாட்டியிருக்கான். நம்மளோட வில் ஹண்டிங் வந்து ஒரு பிக்கஸ்ட் பாஸ்டில் மாட்டியிருக்கான். ஸோ அந்த முதல் டைம் வந்துட்டு வில் ஹண்டிங்கை பார்த்து நீ வந்துட்டு உன் மேலே இது வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுட்டே எஸ்ன்னு சொல்கிறான். செகண்ட் டைம் சொல்லும் போது எஸ் மட்டும் சொல்கிறான். தேர்ட் டைம் சொல்லும் போது அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி ஆகுது, கோவப்படுறான். ஃபோர்த் டைம் சொல்லும் போது தான் வில்ல கட்டி பிடிச்சிட்டு அழுறான். ஸோ அவனுக்கு அப்பவுமே தெரிஞ்சிருச்சு நம்மளோட பாஸ்ட் ட்ராமேட்டிக் ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு முறையில் தெரிஞ்சுக்கிட்டான். இது தெரிஞ்சுக்கிட்ட வில் ஹண்டிங் அவனோட வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கைலர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த லவ் பண்ண பொண்ணை வந்துட்டு பார்க்க போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்கைலரையும் ஹர்ட் பண்ணியிருக்கான். ஏன் ஸ்கைலர் ஹர்ட் பண்ணானா, ஒரு லவ்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள போகிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பயம். ஸோ அந்த பயத்தினால அவளை வந்துட்டு பக்கத்தில் வரவிடாம தள்ளி தள்ளி நீ போ. ஏன்னா அந்த ரீசன் வந்துட்டு உன்னோட பாஸ்ட்ல வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு இங்கே யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பொய்ன்னு ஒரு வாழ்க்கையில இருந்தவன். அதனால அவனுக்கு பிடிச்சவங்க கூட அவனுக்கு கண்டுக்கு வெறுப்பாக தான் தெரிஞ்சிருக்காங்க அந்த பயத்தினால கூட. ஸோ நம்ம வில் ஹண்டிங் நம்ம ஸ்கைலரையும் வந்துட்டு சரியான முறையில் புரிஞ்சுக்கல. இதை புரிஞ்சிக்காத வந்துட்டு வில் ஹண்டிங் வந்துட்டு ஒரு நாள் கால் பண்ணி அவளை பார்க்கறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்னா அவளோட ஸ்கைலர், அதாவது அவன் லவ் பண்ற அந்த ஸ்கைலர் இவனை லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போயிருக்கா. அந்த ரீசன்னால இப்போ அவன் இந்த ஊர்ல இல்லை, நம்ம அவளை போய் பார்க்க போகணும்னு ஒரு எண்ணத்துல அந்த படத்துல இருந்து அங்கிருந்து கிளம்புறான். ஸோ இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு லவ் ட்ராக், ஃப்ரெண்ட்ஷிப் அனலைஸ், சோசியல் அனலைஸ் இதெல்லாம் பார்த்தாலும் கடைசி என்னோட மெசேஜ் என்னன்னா, இது வந்துட்டு ஒரு ஜீனியஸ் ஆன மூவி கிடையாது, ஜீனியஸை பற்றி சம்மந்த மூவி கிடையாது. அண்ட் இது வந்துட்டு ஒரு பொட்டென்ஷியலுக்கான ஒரு மூவி கிடையாது, செல்ஃப் ஒர்த்தான பார்த்து கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஹீலிங். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்களோட பாஸ்டான ஒரு ட்ராமாட்டிக் லைஃப்ல இருந்து வெளியே வராம அந்த பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்குள்ள போக முடியாம அதிகமான முறையில கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா பாஸ்ட்டை மறக்கணும், இல்லைன்னா அந்த பாஸ்ட் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்னைக்கு நம்ம பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு மூவ் பண்றோமோ, தென் நம்ம லைஃப் வந்துட்டு நிறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகமான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க பாஸ்ட்டை நீங்க மறக்க ட்ரை பண்ணுங்க.
ஆனால் வந்துட்டு அழகான பாஸ்ட்டை என்றைக்குமே ரசிக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்லதே நடக்குங்கிற வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸாக முடியும். இதுலேருந்து நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த நான் கற்றுக்கிறது என்னன்னா, தேங்க்யூ ஃபார் உங்களோட கிரேட் டைமிங்க்கு. ஸோ இந்த மூவி வந்துட்டு ஒரு குட் தெரப்பி செக்ஷன். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டேலண்டான சம்மந்தப்பட்ட மூவின்னு நான் சொல்லுவேன். டேலண்ட் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு வழியை கொடுக்கும். பட் ஹீலிங் தான் ஒரு பாஸ்ட்ல நடக்கிற போற ஒரு டிராமாட்டிக் லைஃப்ல இருந்து வெளியே வரணும். அந்த ஒரு ஹீலிங் செக்ஷன் தான் சக்ஸஸ் டோரை ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த மூவி வந்துட்டு அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. லைஃப்ல ஒரு பர்சன் வந்துட்டு சக்ஸஸ் எப்படி ஆகுறத விட அந்த லைஃபை வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஹீல் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போறாங்கிறதால மூவி தான் இந்த வந்துட்டு அதிகமான முறையில சொல்லியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் டைம். அண்ட் நான் தான் உங்க பிரிட்டோ. நெக்ஸ்ட் இதில் நம்ம சந்திப்போம். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். பாய்.